இந்த மதுஹபை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு பொதுவான கருத்தை சொன்னார். அதாவது கருத்து வேறுபாட்டுக்குள்ள உட்படுகின்ற விடயங்களில், இன்னொரு வகையில் சொன்னால் இஜ்திஹாதுக்குரிய விடயங்கள், அதாவது குறிப்பிட்ட பிரச்சனை நேரடி ஆயத் இல்லை, நேரடியாக ஹதீஸ் இல்லை, அல்லது நேரடியாக ஹதீஸோ குர்ஆனோ இருந்தால் 2-3 கருத்துகளுக்கு இடம்பாடு இருக்கிறது என்று இருந்தால் அங்கு தீமையை தடுத்தல் என்பது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில், தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் உதாரணமாக தொழுகையில் அல்லது ஜக்காத்தில் அல்லது நோன்பில் அல்லது இன்னொரு பிரச்சனையில், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில 2 கருத்து இருந்தால் அந்த 2 கருத்திலே இது சரியானது, நான் சொல்வதுதான் சரியானது, நீங்கள் சொல்வது பிழையானது, எனவே நீங்கள் கட்டாயம் அதனை விட்டுவிட வேண்டும் என்று கையால் தடுப்பதுவோ அல்லது நாவால் ஏசுவதுவோ இது எதுவும் கூடாது. வேணுமாக இருந்தால் ஒரு புரிந்துணர்வோடு ஒரு டிஸ்கஷனை மட்டும் செய்யலாம் என்பதுதான் எல்லா இமாம்களும் சொல்கின்ற பொதுவான கருத்து. ஒரு தீமையை தடுப்பது போன்று அதனை தடுக்க முனையக்கூடாது என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம். எனவே சட்ட சிந்தனை பகுதியை பொறுத்தவரையில் ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி இந்த சட்ட பகுதியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக முஸ்லிம் சமூகத்தில் பிளவுகள் தோன்றுவது நியாயமானதுவே அல்ல. குரூப்பாக பிரிவது எந்த வகையிலும் குர்ஆனும் ஹதீஸும் அனுமதித்ததுவே அல்ல. எல்லோரும் அடுத்த கருத்தை மதிப்பவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம். நான் குனூத்தின் போது, சுபஹ் தொழுகையின் போது குனூத் ஓதினால், இன்னொருவர் குனூத் ஓதாமல் இருந்தால், இந்த 2ம் என்னுடைய கருத்துப்படி குனூத் ஓதுவது பிழையாக இருக்கலாம் அல்லது சரியாக இருக்கலாம். ஆனால் நான் அதனை தீமையை தடுப்பது போன்று தடுக்கக்கூடாது, அல்லது ஏசக்கூடாது, அல்லது மோசமாக பேசக்கூடாது. வேண்டுமாக இருந்தால் அவரோடு ஒரு டிஸ்கஷனை வைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறுதான் அனைத்து பிரச்சனை, அதாவது சட்ட வசனங்கள் உள்ள ஆனால் கருத்து வேறுபாட்டுக்கு இடம் தரக்கூடிய பகுதிகளில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய கருத்து. எனவே மதுஹபுகள் அல்லது சட்ட சிந்தனை பிரிவுகள் பிளவுகளாக மாறக்கூடாது. கருத்து வேறுபாடுகள், சட்ட பகுதியில் தோன்றுகின்ற கருத்து வேறுபாடுகள் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் சண்டையையும் சச்சரவையும் பிரச்சனையையும் கொண்டு வருவது எந்த வகையிலுமே நியாயமானது அல்ல என்பதனைத்தான் இதிலிருந்து நாங்கள் விளக்கும். அதே போன்று இப்படியான சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியில் குறிப்பிட்ட ஒரு கருத்தை பின்பற்றுமாறு மக்களை நிர்பந்திக்கவும் கூடாது. ஆலோசனை சொல்லலாம், நீங்க பின்பற்றுகின்ற கருத்தை விட நான் சொல்கின்ற இந்த கருத்து தான் ஆதாரம் கூட சொல்லலாம், இப்படியெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட கருத்தை மட்டுமே நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும் என்று நிர்பந்திப்பதற்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது என்பது பொதுவான அபிப்பிராயம். ஆனால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்து அந்த அரசாங்கம் சமூக நலனை உத்தேசித்து குறிப்பிட்ட ஒரு மதுஹபுடைய கருத்தை நடைமுறைப்படுத்தினால் அப்போது எல்லோரும் அதனைத்தான் பின்பற்ற வேண்டும். அதில் 2 கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அப்படி எதுவும் இல்லாத போது மக்களை குறிப்பிட்ட ஒரு கருத்தை பின்பற்றுமாறு நிர்பந்திப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் யாருக்கும் கிடையாது என்பதனைத்தான் நாங்கள் இந்த பகுதியில் விளங்குகிறோம். 2வது பகுதிக்கு வருவோம். எனவே நாங்கள் முதலாவது சொன்ன பகுதி பிளவுகள் தோன்றுவதற்கு நியாயமே அற்ற பகுதி. அப்படி பிளவுகள் தோன்றினால் அதற்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று அறியாமை, அந்த குறிப்பிட்ட தீர்வு பற்றி அறியாமை தான் காரணம். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி ஒருவர் உதாரணமாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் விளங்கி இருப்பார், அதற்கு இன்னும் ஒரு கருத்து இருப்பதாக அவருக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட ஒரு கருத்து தான் அவருடைய கருத்துப்படி இஸ்லாம் என்று விளங்கி இருப்பார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், தயமம் செய்ய நான் போகிறேன். ஷாஃபி மத அப்படி தயமம் முழங்கை வரையில் செய்ய வேண்டும், முழங்கை வரையில் செய்ய வேண்டும், முகத்தையும் துடைக்க வேண்டும், மண்ணால் துடைக்க வேண்டும். ஆனால் மாலிகி மதஹபுடைய கருத்துப்படி மணிக்கட்டு கையும் முகமும் மட்டும்தான் தயமம் செய்வதற்குரிய உறுப்பு. அதுவும் ஒரு முறைதான் தட்ட வேண்டும். ஒரு முறை தட்டி ஒரே முறையில் முகத்தையும்
மணிக்கட்டு கையையும் துடைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மாலிக் மதுஹபுடைய கருத்து. பெரும்பாலானவர்களுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்று தெரியாது. எனவே அவருக்கு பழக்கம் ஒரு முறை தட்டி முகத்தை தடவிக் கொள்வது, இரண்டாவது முறை தட்டி இரண்டு கையை முழங்கை வரையில் தடவிக் கொள்வது அவருடைய பழக்கம். இவர் இப்போது இன்னொரு முறை தங்களுக்கு பக்கத்தில் ஒருவர் தயமம் செய்கிறார், அவரை காணுகிறார். அவர் முகத்தையும் கையையும் ஒரே அடியா மணிக்கட்டு கையையும் முகத்தை மட்டும் துடைத்துக் கொள்கிறார். இவருக்கு அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. இவர் என்ன செய்வார்? சண்டை போவார். நீங்க தெரிஞ்ச தயமம் பீலன்னு சொல்லுவார். ரெண்டு பேருக்கும் சண்டையா போய் என்ன காரணம்? அறியாம தான் காரணம். இன்னும் ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது, அது ஒரு மதுஹபுடைய கருத்து. அதற்கும் சில ஹதீஸ்கள் ஆதாரமாக காணப்படுகின்றன. சில வேளைகள் நான் நம்பி இருக்கிற கருத்தை விட அது சரியாக கூட இருக்கலாம், ஆதாரம் கூடுதலாக கூட இருக்கலாம் என்று இவருக்கு தெரியாவிட்டால் எங்களுக்கு தெரியும், சண்டை போவார். இது இஸ்லாம் இல்லைன்னு நினைப்பார். இஸ்லாத்துக்கு முரணா என்ன செய்யறான்னு சொல்லி நினைத்துக் கொள்வார். எனவே இப்படி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் காணுவோம். சட்ட மதுஹபுகளில் இந்த கருத்து வேறுபாடுகள், சில ஆச்சரியமான கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றன. அது எங்களுக்கு கொஞ்சம் சகிச்சு கொள்ளவும் சில நேரம் காது கேட்டு பழக்கம் இல்லாதன் காரணமாக சகிச்சு கொள்ளவும் கஷ்டமாயிக்கும். ஆனால் அது மதுஹபுடைய கருத்து. இன்னொரு மதுஹபுடைய கருத்து, நாயுடைய எச்சில் நஜீஸ் இல்லை என்பது இமாம் மாலிக்குடைய கருத்து. இப்ப என்ன செய்யறது? கேட்டா ஆச்சரியமா குழப்பமா, நாயை பத்தி பெரிய ஒரு பிக்சர் தானே எங்கள்கிட்ட இருக்குது, கண்டாலே தூர ஓடணும் ஒன்று கருத்து இருக்கு. இமாம் மாலிக் கருத்து பண்ண நாயுடைய எச்சில் நஜீஸ் இல்லை. இப்னு தைமியா சொல்லுவார், அத சில இடங்கள்ல பின்பற்றுங்கன்னு சொல்லி அவர் உதாரணத்தை சொல்லுவார். நான் எங்களுக்கு பழக்கமான ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு பெரிய ஒரு கஞ்சி பானைக்குன்னு வச்சுக்கணும், நோம்பு காலம் கஞ்சி பானை. நாய் ஒன்று வந்து எச்சில் படுத்து ஓடி கஞ்சி பானையில். இப்ப என்ன செய்யற? கஞ்சி பானையை மண் 7 முறை கண்ணியால கழுவி ஒரு முறை மண்ணால போட்டு கழுவிலுமா? என்ன செய்யணும்? கஞ்சி பானை அப்படியே வீசும். இமாம் இப்னு தைமியா சொல்வார், இந்த இடத்துல நீங்க மாலிகி மதுஹபை பின்பற்றி அந்த செல்வத்தை வீசாம குடிங்க சொல்லுவார். இதை சகிச்சு கொள்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாயிக்கும். இந்த பழக்கம் இல்லை, இந்த கருத்தை கேட்டு பழக்கம் இல்லை. நாங்க நினைப்போம் எப்படின்னா இதுக்கு ஆதாரமே ஈக்காது, எங்கேயோ போய் சொல்லிட்டு போனாருன்னு நினைப்போம். இல்ல, அதுக்கு ஆதாரமே குர்ஆன்லே ஆதாரம். குர்ஆன்லே அதுக்கு இமாம் மாலிக் ஆதாரம் சொல்வார். குலு மிம்மா அம்சக்னா அலைக்கும், நாய்கள் பிடித்து வருகின்ற வேட்டை பொருட்களை நீங்கள் சாப்பிடுங்க. வேட்டையாடு ஒரு நாய் முயலையோ எதையோ பிடிச்சிட்டு வருது, இதை நீங்க சாப்பிடுங்கன்னு குர்ஆன் சொல்லும். குர்ஆன் என்ன சொல்லல, 7 முறை கழுவ சொல்லவும் இல்லை, ஒரு முறை மண்ணை போட்டு கழுவ சொல்லும். இமாம் மாலிக் சொன்னா குர்ஆன்ல இருக்கு. இப்ப மண் போட்டு கழுவுறன்னு ஒன்று இல்லை. எச்சில் நஜீஸா இருந்தா குர்ஆன் சொல்லிருக்கு, சொல்லல. எனவே நஜீஸா இல்லைன்னு நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்ல வரல. நான் எச்சில் நஜீஸ் இல்லைன்னு இப்ப நாளைக்கு சொல்லி தெரிஞ்சுதாய் பெரிய பிரச்சனையா போயிருங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இப்படி வித்தியாசமான எங்களுக்கு சகிக்கேலாத நாங்க நினைக்காத கருத்தெல்லாம் இருக்கு. இதைத்தான் நாங்க கண்டிப்பாக புரிஞ்சது. இது இந்த அறிவு இல்லாட்டி குழப்பம். இப்ப இமாம் மாலிக்குடைய கருத்துப்படி சாப்பிடக்கூடிய பிராணிகளுடைய மலசலம் நஜீஸ் இல்லை. ஆடு மாடு கோழி இதுகளோட மலசலம் நஜீஸ் இல்லை. சாணி நஜீஸ் அல்ல, மாட்டு சாணி நஜீஸ் இல்லை, ஆட்டுடைய மலம் நஜீஸ் இல்லை. மாலிக்குடைய கருத்துப்படி, எங்கட மதுஹபோட கருத்துப்படி நஜீஸ், அவரோட கருத்துப்படி நஜீஸ் இல்லை. கேட்க எப்படி இருக்குது? சாய்ச்சி கொள்ளையெல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஆள் மாலிக் மதுஹபை சேர்ந்து ஒருவர் மாட்டை கொண்டு போய் தொழுவத்துல கட்டிட்டு காலில் சாணி பட்டிக்கு சொல்ல, அதோட வந்து தொழுதா என்ன சொல்லுவீங்க? உண்ட தொழுகையே கூடாதுன்னு சொல்லுவீங்க. அவர் சொல்லுவார், நான் என் கருத்துப்படி ஆக்குவேன். இவர் நீங்க முஸ்லீமே அல்லன்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்க. சில நேரம் பெரிய இஸ்லாத்துக்குள்ளால ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை கொண்டு வர, ஆனா அவர் பின்பற்றின ஒரு மதுஹபோட கருத்து. அதுவும் மிகவும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து கிட்ட உள்ள மதுஹபோட கருத்து. இமாம் இப்னு தைமியார கருத்துப்படி மாலிகி மதுஹப் இந்த சஹாபாக்கள மதுஹப், அவரோட கருத்துப்படி ஆய்வாளர்கள் கருத்தா அப்படித்தான் சொல்லும்.
நான் சொல்ல வரேன் என்னென்றால் இப்படி நிறைய வித்தியாசமான சிந்தனைகளும் கருத்துக்களும் நிறைய இருக்குது மதுஹபுகளுக்குள்ள. அறியாமை ஒரு முக்கியமான காரணம். இந்த மோதல்கள் தெரியாது, இப்படி எல்லாம் கருத்து இருக்குன்னு தெரியாது. அப்ப இவர் ஒரு குறிப்பிட்ட கருத்தை அதுதான் இஸ்லாம்னு விளங்கியிருப்பார், அது மட்டும்தான் இஸ்லாம்னு விளங்கியிருப்பார். அதுக்கு மாற்றமாக இன்னொருவர் உண்மையாகவே இன்னொரு மதுஹபில் இருக்கிற கருத்தை சொன்னால் கூட ஒரு தெரியாதன் காரணமா குழம்பி அடிச்சு கொள்ள போவார், பிரச்சனையாக்கி விட்டு. எனவே இந்த வகையில தான் முதலாக நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் சட்ட கருத்து வேறுபாடுகள், மதுஹபுகளுக்கு மத்தியிலான கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாதவை, இயல்பானவை, அல்லாஹ்வும் ரசூலும் நாடிய. ஏன்னா அப்படித்தான் சட்ட வசனங்கள் இருக்கு, அல்லாஹ்வே அப்படித்தான் சட்ட வசனங்களை அமைச்சு வச்சிருக்கு. நிறைய அந்த குர்ஆனுடைய சட்ட வசனங்களை, ஹதீஸுடைய சட்ட வசனங்களை பார்க்கிற யாரும் இதை ஒத்துக்கொள்வார். எனவே இந்த வகையில அந்த பகுதியில நாங்க முக்கியமா விளங்க வேண்டிய கருத்து, இதை மக்கள் பரவலாக விளங்கிவிட்டால் பிரச்சனைகளே வராது, குழப்பங்களே வரமாட்டார். இரண்டாவது நம்பிக்கை சார்ந்த கருத்து வேறு, இது கொஞ்சம் சீரியஸ் ஆன. ஆனாலும் இதுல ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று நம்பிக்கைகள்ல மிக அடிப்படையான நம்பிக்கைகள் இருக்கு ஒரு பகுதி, இன்னொன்று இருக்குது நம்பிக்கைகளின் கிளை பிரிவுகள் ஒன்று. உதாரணமா சொல்லுங்க, கலாக்கதிரை நம்புவது எவ்வாறு, இது ஒரு கிளை பிரிவு. கலாக்கதிரை நம்பணும் என்றது அடிப்படையான நம்பிக்கை, கட்டாயம் நம்பி ஆக்கும். ஆனா எப்படி நம்புற கலாக்கதிரை? அல்லாஹ்வுடைய நாட்டமும் மனிதனுடைய நாட்டத்தையும் சுதந்திரமானது, அல்லாஹ்வுடைய நாட்டு சந்தேகம் இல்லாமல் சுதந்திரமானது, மனித நாட்டமும் சுதந்திரமானது. இந்த ரெண்டையும் எப்படி புரிஞ்சு கொள்ற என்றதுல அதை விளங்கப்படுத்துவதில் கருத்து வேறுபாடு வந்து. ஏனென்றா குர்ஆனோ ஹதீஸோ அதை தெளிவா சொல்லல. மனித நாட்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கும் இருக்கிற தொடர்பு இதுதான் என்று மிக தெளிவாக சொல்ல. எனவே அபுல் ஹசன் அஷாரி ஒரு கருத்து சொன்னார், இமாம் இப்னு கையிம், இப்னு தைமியா போன்றவர்கள் இன்னொரு கருத்தை சொன்னார், இமாம் மாத்துருதி இன்னொரு கருத்தை சொன்னார். இப்படி வித்தியாசமான பல கருத்துக்கள். கலாக்கதிரை விளங்கிக் கொள்வது எவ்வாறு? கலாக்கதிரன் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அது அடிப்படையான நம்பிக்கை, அதை மறுத்தா அது குஃப்ர்ல போகும், அதுவல்ல. ஆனால் கலாக்கதிரை விளங்கிக் கொள்வது எவ்வாறு? இதுல கருத்து வேறுபாடு வந்து. அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகள், இங்க பண்புகள் நாங்க சொல்ல வாரது அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய கால், அல்லாஹ்வுடைய முகம், இப்படின்னு சில சொற்பிரயோகங்கள் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்கிறது. யதுல்லா அல்லாஹ்வுடைய கை, வஜ்ஹுல்லா வயபுக்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் எஞ்சி நிற்கும் என்று இப்படி அல்லாஹ்வுடைய கண், முகம், கால், இப்படியான பிரயோகங்கள் இருக்கிறது. அல்லாஹ் அரிசின் மீது உட்கார்ந்தான் என்று இப்படியான பிரயோகங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. இந்த பிரயோகங்களை விளங்குவது எவ்வாறு? அத குர்ஆன் சொல்லல, இப்படித்தான் நீங்க விளங்கிக் கொள்ளுங்கன்னு குர்ஆன் சொல்ல, வசனங்களை மட்டும் பாவித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் கேட்கல, நாங்க இதை எப்படி விளங்கிக் கொள்ற கேட்கல, அப்படியே வசனங்களாக இருக்கு. பின்னால வந்த இமாம்கள் இதை விளங்கப்படுத்துவதில் முக்கியமாக ரெண்டு பிரிவுகளாக பிரிந்தார். எனவே அது நாங்க சொல்லுவோம் கிளை பிரிவுகள், நம்பிக்கையுடைய கிளை பிரிவுகள். அஷாரி மதுஹபை சேர்ந்தவர்கள் ஒரு மாதிரி சொன்னார்கள், அதை சலஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இன்னொரு மாதிரி இதனை சொன்னார். அந்த கருத்து வேறுபாடு இன்று வரையில் நிலைத்து நிற்கிறது. நான் இப்ப அதை விளங்கப்படுத்துற அவசியம் இல்லை. என்ன இங்க சொல்ல வாரம் என்றால், முதல் பகுதி தான் அபாயகரமான, மிகவும் அடிப்படையான நம்பிக்கையோடு சார்ந்த பகுதி. அல்லாஹ் பற்றி, மர்ம நாளை பற்றி, ஷிர்கோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளை பற்றி அடிப்படையான பகுதிகளை பொறுத்தவரையில அதுல கருத்து வேறுபாடு வருவது சாத்தியமானது அல்ல, வந்தால் தவிர்க்க முடியாமனது, முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பிளவாகவே மாறிப்போம். ஆனால் கிளை பிரிவுகளை பொறுத்தவரையில அதுல கருத்து வேறுபாடு வருவதற்கு சந்தர்ப்பமும் நியாயமும் கண்டிப்பாக காணப்படுகின்றன. அடுத்த பகுதி தாவாசார் கருத்து வேறுபாடு. இது கருத்து வேறுபாடுகளிலே ஆக தரம் குறைந்த கருத்து வேறுபாடு. நம்பிக்கை சார் கருத்து வேறுபாடுகள் ஒரு அளவு அபாயகரமான கருத்து வேறுபாடு. அதுவும் அடிப்படையான நம்பிக்கையில கருத்து வேறுபாடு வந்தால் அது மிகவும் அபாயகரமான கருத்து வேறுபாடு.
அது பிளவுகளாக மாறி இன்னொரு சமூகமாகவே மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அது இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றினாலும் நிலைக்கவில்லை. தர்ம கவாரிஜி, முர்ஜிஆ, முஅ்தஸிலா இப்படியான அந்த நம்பிக்கையோடு சார்ந்த கருத்து வேறுபாடுகள் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றின. ஆனால் அவை இடைவழியில் அழிந்து போய்விட்டது, நிலைக்கவில்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிஞ்சியது, ஷியா மட்டும். சில வரலாற்று காரணங்கள்னால ஷியா என்ற அந்த நம்பிக்கை சார் கருத்து வேறுபாடு மட்டும்தான் முஸ்லிம் சமூகத்தில் இன்று வரை நிலைத்திருக்கிறது. நவீன காலப்பிரிவில் தோன்றிய 1-2 உதாரணமா காதியானி போன்ற 1-2 நிலைத்திருக்கிறது. அது மிகவும் சொற்ப தொகையினர், முழு முஸ்லிம் சனத்தொகையில் ஒரு சின்ன வீதத்தினர் தான் அவர்களாக இருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நம்பிக்கையோடு சார்ந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ் வசனங்களும் மிகவும் தெளிவானவை என்பதன் காரணமாக அந்த பகுதியில் கருத்து வேறுபாடு பிளவு பாரிய அளவு தோன்றியவை இடைவெளியில் அழிந்து போய்விட்டன, நிலைக்கவில்லை. ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சட்ட கருத்து வேறுபாடுகள் இன்று வரையில் இன்ஷா அல்லாஹ் மர்ம நாள் வரும் வரையில் நிலைத்து நிற்கலாம், சந்தேகம் இல்லை. ஏன் குர்ஆன் ஹதீஸே அப்படி இருக்கு, 2 கருத்து இருப்பதற்கு 3 கருத்து இருப்பதற்கு இடப்பாடாக இருக்கு. எனவே அந்த பகுதியில் முஸ்லீம்கள் தான் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கருத்து வேறுபாட்டுக்கு பெரிய பாரம் ஒன்று கொடுக்க தேவையில்லை, அதை சகித்துக் கொள்ளலாம். குறைந்தது சகித்துக் கொள்ள உண்மையிலே ஏற்றுக்கொள்ளணும். அதாவது தன்னுடைய நண்பன் குனூத் ஓதுகிறான், இன்னொரு நண்பன் குனூத் ஓதவில்லை என்றால் இந்த 2 பேரும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் அல்லது குறைஞ்சை சகித்துக் கொள்ளும். மோதுவதற்கு அது ஒரு நியாயமே அல்ல. இரண்டால் அது குர்ஆனும் ஹதீஸும் அப்படித்தான் இருக்குது, அந்த மாதிரி விளங்குறதுக்கு இடம்பாடாகத்தான் இருக்கு. ஒரு சாரார கருத்துப்படி அவரை பலவீனன்னு சொல்ல, அவர் எவரை பார்த்து பலவீனன்னு சொல்லுவார், உங்களோட கருத்து பலவீனன்னு சொல்லுவார். இதுதான் நடக்கும். ஆனால் நம்பிக்கை சார் கருத்து வேறுபாடு அதை விட பாடக்கூடப்பாடு. இப்ப நாங்க சொல்ற இந்த தாவா சார் கருத்து வேறுபாடு இன்னும் பலவீனமானது, இன்னும் தரம் குறைந்தது. அதாவது சட்ட கருத்து வேறுபாடுகளாவது கருத்து வேறுபாடுகளின் போது கூட நாங்க மோதுவதோ பிளவுபடுவதோ கூடாது, பிழையானது. அப்படி பிளவுபட்டால் மோதினால் அது எந்த வகையிலே நியாயப்படுத்த முடியாது. அதை விட தரம் குறைந்த கருத்து வேறுபாடு தான் தாவாசார் கருத்து வேறுபாடு. ஏன் அப்படி சொல்றோம்? தாவாசார் கருத்து வேறுபாடு ஜமாத் இஸ்லாமி, ஜமாத் தப்லீக், சலஃபியூன், அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் இந்த இயக்கங்கள் கருத்து வேறுபாடு பட்டது சட்டங்கள்ல கூட அல்ல, அல்லது நம்பிக்கையிலையும் அல்ல. அவங்க கருத்து வேறுபாடு பட்டது மீண்டும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்புவது எவ்வாறு, எப்படி கட்டி எழுப்பு. முஸ்லிம் சமூகத்துக்கு நிறைய தீமைகள் பரவி போயிட்டது, ஹிலாஃபத் இல்லாம போயிட்டது, முஸ்லிம் தலைமைத்துவம் ஒன்று இல்லாம போயிட்டது. இதை திருப்பி கட்டி எழுப்புவது, முஸ்லிம் சமூகத்தை புனரமைப்பது எவ்வாறு? இதுல வந்த கருத்து வேறுபாடு தான் தாவா கருத்து வேறுபாடுன்னு நாங்க சொல்றோம். எப்படி அவங்க யோசிச்சாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், இருந்து நாங்க முஸ்லிம் சமூகத்தை கட்டி எழுப்புவது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற, எதுக்கு முதன்மை கொடுக்கிற? ஒரு சாரார் நினைத்தார்கள் ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்தலுக்கு முதன்மை கொடுக்கும். இன்னொரு சாரார் நினைத்தார்கள் முஸ்லிம் சமூகத்தில் காணப்படுகின்ற நம்பிக்கை சார்ந்த தீமைகளை ஒழிப்பதற்கு அல்லது விதத்துகளை ஒழிப்பதற்கு முதன்மை கொடுப்போம். இன்னொரு சாரார் நினைத்தார்கள் முஸ்லிம் சமூகத்தில் ஹிலாஃபத் என்ற தலைமைத்துவம் இல்லாமைதான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஹிலாஃபத் என்ற தலைமைத்துவம் வந்துவிட்டால் இந்த அவ்வளவு தீமையும் அழிச்சிடலாம், எனவே அதுக்கு முதன்மை கொடுக்கும். இன்னொரு சாரார் நினைத்தார். ஒவ்வொரு ஆளும் அவங்களோட அறிவு தரத்துக்கு ஏற்ப சில நேரங்கள் அவங்க வாழுகின்ற நாடுகளை பொறுத்து ஏதோ ஒன்றுக்கு முதன்மை கொடுத்தார், முதன்மை கொடுத்து பாடுபட்டார். இரண்டாவது சீர்திருத்த முறைமையாது, எப்படி சீர்திருத்தலாம்? ஒரு சாரார் நினைத்தார்கள் ஆயுதம் தான் அதுக்கு வழின்னு நினைத்தார். இன்னொரு சாரார் நினைத்தார்கள் தர்பியத்து தான், பயிற்றுவித்தல் தான் அதற்கான வழின்னு நினைத்தார். இன்னொரு சாரார் நினைத்தார்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாமிய அறிவை மிக வேகமாக பரப்புவதுதான் அதற்கான வழின்னு நினைத்தார். இப்படி பரமாறு சிந்திக்க தொடங்கினார். சீர்திருத்த முறைமையில் தோன்றிய கருத்து வேறுபாடு இயக்கங்களாக பிரிந்தது.
எனவே இந்த கருத்து வேறுபாட்டை நாங்க என்ன சொல்லுவோம்? இது ஒரு மிகவும் சின்ன கருத்து வேறுபாடு. இதுக்கு ஒரு பெரிய ஒரு தரத்தை கொடுக்கவே முடியாது. 2 டீம் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி அல்லது 2 டீம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி முஸ்லிம் சமூகத்தை புனரமைக்கிற பல டீமுகள் தானே தவிர வேறொன்றுமே வேறெந்த பெருமானத்தையும் இதற்கு கொடுக்க முடியாது. அவ்வளவு தூரம் சாதாரண ஒரு தரத்தில் தான் இந்த தாவாசார் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. யாருமே சொல்றதில்லை. உதாரணமா இஹ்வான் முஸ்லிமூன் இயக்கத்திற தலைவர் சொல்றில்ல, நான் சர்வதேச முஸ்லிம் சமூகத்திற தலைவர் சொல்றில்ல, சொல்லேல. ஏன்? அவருக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு குரூப் தான் இருக்கு. முஸ்லிம் சமூகத்திற சனத்தொகை என்னது? 100 கோடிக்கு மேல. 100 கோடி முஸ்லிம் சமூகத்தின் தலைவன் யாரு? அவர் நியமிச்ச யாராவது இல்லை. அவர் ஒரு நாளும் அப்படி சொல்லப்பட்டார். ஜமாத்தே இஸ்லாமி பாகிஸ்தான்ல இருக்கிற தலைவர் சொல்றது இல்ல, முழு பாகிஸ்தானுக்கு நான் தலைவர்னு கூட சொல்றது இல்லை. ஏன்? முழு பாகிஸ்தானும் அவரை தெரிவு செஞ்சதா? எனவே இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் எந்த தலைவர் இதுவரையும் சொல்லல நான் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர். அவர் சொல்றது எனக்கு எந்த கருத்தை ஒத்துக்கொண்டாக்கள் என்ன தலைவரா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு பைஅத் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க உங்களோட சேர்ந்து முஸ்லிம் சமூகத்தை புனரமைப்பதற்கு, முஸ்லிம் சமூகத்தோட கிலாபத்தை உருவாக்குவதற்கு அல்லது அரசை உருவாக்குவதற்கு உங்களோட சேர்ந்து பாடுபட்டோம். அவ்வளவு. அது ஒரு குரூப் ஜமாத்தே இஸ்லாமி, இது இன்னொரு குரூப் அல் இஹ்வான் முஸ்லிமூன், இது இன்னொரு குரூப் அஸ்ஸலஃபியும், இன்னொரு குரூப் ஜமாத்து தப்லீக். இது ஒவ்வொரு ஆளும் எல்லாரும் 3-4 இயக்கங்களும் அல்லது இந்த நூற்றுக்கணக்கான இயக்கங்கள இலக்கு ஒன்று. எல்லாரும் சொல்றது நாங்க ஒரு கிலாபத்தை அல்லது ஒரு இஸ்லாமிய அரசை அல்லது ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்க போகிறோம். போற வழி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். எனவே இந்த கருத்து வேறுபாடு மிகவும் எளிமையானது, மிக சாதாரணமானது. எனவே இதில் பிளவு மோதல் வருவது மிக கவலைக்கிடமானது. இஸ்லாத்துக்கு முழுக்க முழுக்க முரணான செயற்பாடு. மோதல் வருவது இயக்க முரணான சொல்லல, மோதல் வருவது கண்டிப்பாக ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். கரிப்பு நாங்க பார்ப்போம். இஸ்லாமிய வரலாற்றுல கருத்து வேறுபாடு எப்படி தோன்றி வளர்ந்தது, எப்படி சஹாபாக்கள காலத்துல கருத்து வேறுபாடு இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கருத்து வேறுபாடு எப்படி இருந்தது பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் எப்படி நடந்து கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக மாறும். கருத்து வேறுபாட்டுடைய வரலாற்றை சுருக்கமா மிச்சம் லேசா நாங்க பார்ப்போம். இது பாருங்க, ரெண்டு கருத்து வேறுபாட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்த, ரசூலுல்லாஹ் இருக்கும் போது வந்த 2 கருத்து வேறுபாட்டை பார்ப்போம். நிறைய இருக்குது, 2 பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் யுத்தம் முடிந்த போது சொன்னார்கள். கந்தக் யுத்தம் முடிந்த போது, கந்தக்ல உங்களுக்கு தெரியும், பனு குரைலா என்ற யூத பிரிவினர் எதிரிகளுக்கு உதவினார். ஒப்பந்தத்தை மீறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தை மீறி எதிரிகளுக்கு உதவினார். எனவே பனு குரைலா யுத்தம் முடிந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யுஸல்லி அன் அஹதுனில் அஸ்ர இல்லா ஃபீ பனி குரை. பனு குரைலா பூமிக்கு போய்த்தான் நாங்க அசர் தொழுவோம். அவங்களோட போராட்டத்தை சொல்றாங்க. அங்க போய் நாங்க பனு குரைலாக்களோட போராட போறோம். அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நாங்க அசர் தொழுகிறது பனு குரைலாக்கள் பூமியில போய் சொன்னார். அப்படி சொன்னால் இப்ப சஹாபாக்கள் அந்த அந்த சொன்னதை கேட்ப பனு குரைலாக்களுடைய பூமியை நோக்கி போகிறார். போனால் வழியில அசர் முடிய பார்க்க விளங்குது, இவங்களுக்கு அசர் முடிஞ்சிருப்பாங்க. ஒரு சாரார் வழியில் தொழுதார். அசர் முடிஞ்சிரும், எனவே வழியில போய் தொழுதார். இன்னொரு சாரார் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அசர தொழுகிற பனு குரைலாக்கள் பூமியில, எங்களுக்கு எந்த நேரம் இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை ரசூலுல்லாஹ் சொல்ல தெரியாம சொல்லி கேளு. எனவே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மறுபு புறவு போய் அசர தொழுதார். பனு குரைலாக்கள் பூமி போய் 2 பேரும் தொழுது முடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எடுத்துவான்னு சொன்னாங்க. நாங்க ஒரு சாரார் சொன்னார்கள், நாங்க நினைச்சோம் நீங்க அவசரமா போகணும் என்றதுக்கு தான் இந்த வசனத்தை பாவிச்சேன். அசர தொழுகிறது பனு குரைலாக்கள் பூமியில தான். நீங்க சொன்ன அந்த கருத்து அவசரமா அங்க போய் சேரணும் சொன்னதுதானே தவிர அசர அங்க தொழ ஒன்று கருத்து இல்லை. எனவே நாங்க என்ன செஞ்சோம், வழியில தொழுவோம்.
அடுத்த சாரார் சொன்னாங்க, நாங்க உங்களோட வசனத்தை நேரடியா அப்படியே விளங்கிடும், அசர அங்கதான் தொலை ஒன்று விளங்கிடும். எனவே நாங்க மாறுபும் பிந்தி அசர தொல். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிப்பாங்க? ஒன்றுமே சொல்ல. 2 பேர்ல யாரையுமே குற்றம் காணல, அப்படியே விட்டுட்டாங்க. என்ன விஷயம்? தொழுக லேசான ஒரு பிரச்சனை அல்ல. தொழுக ஒரு ஆளுக்கு தவறிட்டு நாங்களா இருந்தா சில நேரம் அடிச்சு கொண்டு அசரு தொழுமே அசரே உட்ராயிட்டு அடிச்சு கொண்டு அடுத்தவர் சொல்லுவார், இல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அசர் அங்கதான் தொலை சொல்லி, அப்படியே நாங்க பின்பற்றோம் சொல்லுவார். ஆனா யாரையும் ரசூலுல்லாஹ் குற்றம் காணல். அப்ப என்ன கருத்து? இப்படியான வசனங்கள் வந்தால் 2 கருத்து எடுத்தாலும் அந்த 2 கருத்து நியாயமானது ரசூலுல்லாஹ்வே சொல்றார். சஹாபாக்கள் இதை கவனமாக மனசுல வாங்கி கொண்டார். இப்படி 2-3 கருத்து வந்தால் நியாயமானது. ஒரு ஆள் குறை சொல்ல வேண்டிய அவசியமோ சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமோ இல்ல, விலை கொண்டார். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நிகழ்ந்தது. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய காலப்பிரிவுல கஸ்வத்து தாத்தி ஸலாசில் என்ற ஒரு யுத்தம், கஸ்வத்து தாத்தி ஸலாசில் என்ற ஒரு யுத்தம் ஞாபகம் இருக்கிற மாதிரி பாரசீகர்களோடு நடந்த ஒரு யுத்தம். அப்ப ரசூலுல்லாஹ் 3 மாதம் தான் அம்ர் இப்னு ஆஸ் இஸ்லாத்தை தழுவி. அம்ர் இப்னு ஆஸ் இஸ்லாத்தை தழுவி 3 மாதம் அவரை தலைவராக நியமித்து இந்த யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டார். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் அபூபக்கரும் இருக்கிறார், உமர் இப்னுல் கத்தாபும் இருக்கிறார். ஏனைய பெரிய பெரிய சஹாபாக்கள் பலரும் அம்ர் இப்னு ஆஸ் என்ற இந்த 3 மாதத்துக்கு முன்பு இஸ்லாத்தை தழுவினவர் அவருடைய தலைமை கீழே போறார், போய் இந்த யுத்தத்துல பங்கு கொள்றார். அப்ப தலைவர் தானே தொழுவிக்கணும். அப்ப தொழுவிக்க வருது, சுப தொழுவிக்கும். அன்றைய கடுமையான குளிர், அம்ர் இப்னு ஆஸ் முழுக்காளியாகி விட்டார். இவர் எழுப்பி பார்த்தார், குளிச்சால் மூத்தா போயிருவனோ தெரியும், அவ்வளவு கடுங்கு பாலைவன குளிர் உங்களுக்கு தெரியும், கடுமையான குளிர். இவர் என்ன செஞ்சார்? அந்நேரம் தயமம் முழுக்காளிக்கு தயமம் செய்ய வேணும் என்ற சட்டம் இருக்கல். ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா தயமம் செஞ்சுட்டு தொழுவிச்சார். சஹாபாக்களுக்கு மனசுக்கு ஒரு மாறு இருந்தாயிடுச்சு, முழுக்காளி தயமம் செஞ்சு தொழுவிச்சார். இந்த அப்படி ஒரு சட்டம் இருக்கல. ஆனா ஒன்றும் பேசல, எதுவும் பேசல, அப்படியே பின்னால் நின்று தொழுதார். தொழுதுட்டு யுத்தமெல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு வந்ததன் பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார், இப்படித்தான் அம்ர் இப்னு ஆஸ் முழுக்காளியா எங்களை தொழுவிச்சுட்டார், அவர் தயமம் தான் செஞ்சார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அம்ர் இப்னு ஆஸ் பார்த்து, ஏன் நீ அப்படி செஞ்சாய்? அப்ப அம்ர் இப்னு ஆஸ் இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க, யா ரசூலல்லாஹ் அன்றைய கடுமையான குளிர், நான் குளிச்சிருந்தால் செத்திருப்பேன் சில நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸகும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நீங்கள் உங்களையே கொன்று கொள்ளாதீர்கள், அழித்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு மிகவும் இரக்கமானவன் என்று அல்லாஹ் சொல்றது எனக்கு நினைவு. எனவே நான் தாய்மை செஞ்சு தொழு. ரசூலுல்லாஹ் அதை வார அடுத்த தொடர்ந்து வார ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் என்று வரும். அவன் வேற ஒன்று சொல்ல, சிரிச்சிட்டு சும்மா இருந்தார், சிரிச்சிட்டு சும்மா ஐந்தி போனாங்க. அந்த நேரம் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, இப்ப அபூபக்கரும் பின்னால் நின்று தொழுகிறார், உமரும் பின்னால் நின்று தொழுகிற, முன்னால் நின்று தொழுவிக்கிற யாரு? 3 மாசத்துக்கு முந்தைய இஸ்லாத்தை தழுவினா, அப்படித்தானே? அபூபக்கர் எப்ப இஸ்லாத்தை தழுவினா? முதலாவது மக்கால். இவரு ஹுதைபியா உடன்படிக்கையின் பிறகு இஸ்லாத்தை தழுவின ஒரு மனுஷன். சண்டை ஒன்று போய் இக்கோணும், பாரசீர்களோட யுத்தம் செய்யல, இவங்களுக்கான சண்டை ஒன்று போய்க்கணும். நீ சுப நீ தொழுவிக்கிறாய் முழுக்காளியா, என்ன முணுக்காக்குறதானே, நீ எந்த முணுக்காரன்னு சொல்லிக்கோ, அப்படித்தானே சொல்லிக்கோணும். நீங்க எனத்த முணுக்கார, என்ன முணுக்காக்கு, நீ முழுக்காளியா இருந்தா நானும் தொழுவிக்கிறேன், நாங்க முழுக்காளி அல்ல, நாங்க தொழுவிக்கிறோம், நீ எந்த முணுக்கு தயவு செஞ்சு தொழுவிக்கிறேன். சண்டை வந்து இக்கோ. ஆனா ஒரு சஹாபியும் ஒன்றுமே பேச, தலைவர் தொழுவிக்கிறார், தொழுவிட்டு பேசாம வந்தார். மதீனாவுக்கு வந்ததன் பிறகுதான் சந்தேகத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்டார். அதுவரையும் ஒரு பிரச்சனையும் போகும். ரசூலுல்லாஹ் சிரிச்சே தவிர வேற ஒன்று சொல்லு. கேட்டாங்க, நீயே தொழுவிச்சாய், இந்த ஆயத்தை ஒதுக்கி காட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பதில் என்ன? சிரிச்சது மட்டும், வேற ஒன்று இல்லை, அதோட விட்டார். எனவே இதெல்லாம் ரசூல் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து கிடைச்ச பாடம்.
எனவே பின்னான கால பிரிவுல எல்லாம் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கிறோம். இப்னு மசூதுக்கும் உமர் இப்னு கத்தாபுக்கும் அபூபக்கர், இப்னு அப்பாஸுக்கும் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த எல்லா சஹாபாக்களுக்கும் இடையில சட்டங்கள்ல நிறைய கருத்து வேறுபாடு அவங்க பொருட்படுத்தணும். சரி, இதுதான் இந்த பாடம் ரசூலுல்லாஹி படிச்சு இந்த பாடம் அவங்க அதை பொருட்படுத்தவில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். தொழுக பனக்குறையிலான்னு சொல்றது அசரு தொழுக, இதுவும் சுப தொழுக என்ற தொழுக கூடாது என்று நினைக்கணும். முன்னால முழுக்காடி தொழுவிக்கிறார், அப்ப என்ன தொழுக கூடுமா? நினைக்கிற சஹாபாக்கள் அப்படியே விட்டாங்க. பிரச்சனையா இழுக்கல் அப்படியே வந்து ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு விட்டாங்க. அதே பிறகுதான் சஹாபாக்களுக்கு தெரியும் முழுக்காலியும் தண்ணியை பாவிக்க இயலாத போது தயமம் செய்யலாம். அதுக்கு பிறகு தெரியும். அதுவரையும் தெரியாது. இவர் சொந்த இஜ்திஹாத். அம்ர் இப்னு ஆஸ் 3 மாசம் தான் அவரு சொந்த இஜ்திஹாத். அவர் நினைச்சாரு நான் செத்து போயிடும், அல்லாஹ்வும் இப்படி சொல்ற, எனவே வேற காரணங்களுக்காக தயமம் செய்யறது மாதிரி இதுக்கும் தயமம் செய்யலுமாய்க்கும் நினைச்சு தோல்விச்சார். எனவே சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்ட பாடம் இது. சட்ட பிரச்சனைகளின் போது இப்படித்தான் பார்க்கணும். அல்லாஹ் அந்த சட்ட பிரச்சனைகள்ல கருத்து வேறுபாட்டை இயல்பான கருத்து வேறுபாடாக வச்சிருக்கார். பிளவுக்கோ கோவப்படுறதுக்கோ பிரச்சனை பண்றதுக்கோ உள்ள சட்ட கருத்து வேறுபாடை அல்லாதுன்னு வச்சிருக்கு. சஹாபாக்கள் விளையாடுறாங்க. அடுத்த உதாரணத்து பாருங்க. அடுத்த சஹாபாக்களுடைய காலப்பிரிவு உதாரணத்துக்கு வருவோம். இதே இந்த அந்த ரிவாயத்தில் வர தொடர் இது. இது ஒரு ஆதாரபூர்வமான ரிவாயத்து. அபூ தாவூதுல ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் கிரந்தங்கள் வாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு எதுவும் சொல்லாமல் இருந்தார்கள் என்று வரும் அந்த ரிவாயத்தில். அப்படி இப்படி அம்ர் இப்னு ஆஸ் சொன்னோன்னே இப்படித்தான் நடந்து கொண்டார்கள் சொல்லி. சஹாபாக்களுடைய காலத்தை நாங்க எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார். மரணித்ததன் பிறகு உடனே ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. அவங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய ஒரு நபி. சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹ்வோடு அன்போடும் இரக்கமாகவும் இருந்தார்கள், கடும் நெருக்கமாக இருந்தார்கள் என்றால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தாயினத்துக்கு பிறகு பெரிய ஒரு சொக்கொண்டு பாடும். எங்களுக்கு தெரியும், எங்க உம்மவோ வாப்பவோ மௌத்தாயினாலும் பெரிய ஒரு சொக்கொண்டு பாடும்.